friends. So today we are going to do a trekking to Rohtas hills. That is Nagatoli. There is a place in Rohtas. So right now we started as a team. So பவுலியா வந்தாச்சு. இப்போது நீங்கள் பார்க்கலாம், எனக்கு பின்னாடி இருக்க அந்த மவுண்டன் பார்த்தீங்களா, அந்த மவுண்டனு. ஸோ ஆக்சுவலாக அந்த மவுண்டன் தான் நாங்கள் இப்போது ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டட் அண்ட் ரியலி த பிளேஸ் ரொம்ப நல்லா கூலாக இருக்குது. அண்ட் யூ கேன் see the place itself. It feels like superb. see ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு, நல்ல டெம்பரேச்சர், நல்ல ஒரு கிளைமேட்டு. So it's going to be really fantastic and it's the first time the trekking போகிறோம். ஸோ இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ வில் see எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நான் அந்த மலையோட அடிவாரத்தில் போயிட்ட அப்புறம் அது சொல்கிறேன் எப்படி இருக்குது அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது. அந்த மலை அடிவார கிட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய பிரதர் ஃப்ரெண்டு டைட்டஸ். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே இதுவாக போய்ட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இங்கே போய்ட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தாவே இந்த ஏரியாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சொல்கிறது ப்ராப்பரான ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி இருக்காது. இட்ஸ் மேடும் பள்ளமா அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி நைஸ். ஸோ வில் see எப்படி இருக்க போகுது. ஏன்னா இதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போகிறது. ஸோ இதுக்கு நானும் போனது கிடையாது. ஸோ வில் see. ஸோ இதான் என்னோடய ஃப்ரெண்ட் செல்வா, இந்த கேமராமேன். ஸோ லைக் தட் இப்போ போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப க்ரீனாக இருக்கும் இந்த ஏரியா. ரொம்ப 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 க்ரீனாக இருக்குது. க்ரீன் ஏரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஏரியா. இப்போ நாங்கள் அந்த பாதைக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப பெரிய வேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன வே தான் போயிட்டுருக்கோம். 2 சைடுமே இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன், फुल ग्रीन. फिर वहाँ रोहतास फोर्ट जाके फिर वहाँ से घूम के नीचे आ जाएंगे. இவரு என்னோட ஃப்ரெண்ட் பெனி அஜித். போயிட்டுருக்கோம். நல்லா ப்ரீஸி, நல்ல டெம்பரேச்சர் இருக்குது. பட் வாக் பண்ண ஆரம்பித்தோன்னே இட்ஸ் ஸ்வெட்டிங். see area is really nice, good. அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்தால் நம்ம ட்ரெக்கிங் பண்ணுற ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மவுண்டன் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். மேபி ஹார்ட்லி 5 மினிட்ஸ் நாங்கள் அந்த மவுண்டனுடைய அந்த பாட்டம் பிளேஸ் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டோன்னா உங்களை காட்டுறேன் எப்படி போகிறது அப்படின்றத. இந்த ஏரியா எதுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இது. திஸ் இஸ் நாட் மவுண்டன், ஆக்சுவல் மவுண்டன். இப்போ அந்த மவுண்டன் ரேஞ்சு கீழே இருக்கிற அந்த லைக் இதெல்லாம் அந்த மவுண்டன்ஸ், இந்த மவுண்டனை இடித்து சிமெண்ட் கட்டுற அந்த ஏரியா மாதிரி தான். ஸோ போயிட்டுருக்கு. மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஸோ as I said, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பிகாஸ் அந்த ஏரியா வந்து இட்ஸ் பிட் ஹைட், நம்ம ஸ்லோப்பியாக இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ யூ கேன் see here அந்த மலையோட அடிவாரத்தை பார்க்கலாம் நீங்கள். people are walking there. It's nice. let me show the back view. பார்க்கலாம் நீங்கள் அந்த மலை அடிவாரத்தோட வியூவை. people are going there. நான் ட்ரை பண்ணுற ஜூம் பண்ணுறதுக்கு, பிகாஸ் ஐம் டேக்கிங் மொபைல் ஃபோன். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஐம் சாரி ஃபார் தட். அண்ட் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் மீன்ஸ் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பிகாஸ் காற்று வர கொஞ்சம் ஆப்போசிட் நிறைய ஆகுது. அண்ட் நான் அப்புறம் நிறைய ப்ரீத்திங் பார்க்கலாம் நினைக்கிறேன். ட்ரெக்கிங்னா அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. வழி கொஞ்சம் கரடு மூடாதா அப்படி தான் இருக்குது. வழி போயிட்டுருக்கு. கொஞ்சம் டஃப்பான சேலஞ்ச் தான் இந்த ரோடு. இந்த ரோடு சொல்ல முடியாது, வழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஸ்லோப் வந்து கொஞ்சம் லைக் இப்போது வந்து ஒரு 20 டிகிரி ஸ்லோப் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஈவன் தோ
வின்டர் ஸ்டார்ட் ஆனால் கூட ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள், இந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, அந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஒரு க்ரீன் வியூ! இதுதான் கடவுளோட படைப்பு. செம்மையாக இருக்குது அந்த க்ரீன் வியூ. அந்த க்ரீன் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. லைக் கிரேட். இப்படியும் கடவுள் படைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் கடவுளோட படைப்பு வந்து சம்திங் விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஐ நாட் சே இட் இன் வேர்ட்ஸ். இப்போ நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீங்களே பார்க்கலாம் இதோடைய வேஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த பாதைலாம் ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் ஏறிட்டுருக்கோம் ஆஸ் அ டீமாக. ஸோ இன்னும் போக போக அதோடைய அந்த ஸ்லோப்பினஸ் வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ஹார்டுங்க, ரொம்ப கஷ்டம். இந்த வழி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டோன்ஸ், ப்ராப்பரான ரோட்வேஸ் எல்லாம் கிடையாது. மீன் ட்ரெக்கிங்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் இப்போ தான் நினச்சி பார்க்குறேன். எப்படி ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஹியூமிடிட்டி ரொம்ப மோசங்க. 83% ஆஃப் ஹியூமிடிட்டி இஸ் தேர் ஹியர். ஸோ போயிட்டுருக்கோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வில் சி. இப்போது ரீச் ஆயாச்சு இந்த டாப்புக்கு. இப்போது நாகட்டள்ளி போயிட்டுருக்கோம். ஹலோ, ஓவர். ஸோ அந்த வந்த பாதை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு. இட்ஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் ப்ராப்பரான ரோட் கிடையாது. ஆக்சுவலாக ரோட்வேஸ் இருக்குது, பட் தட் இஸ் சம்திங் விச் இஸ் quite a long. So we came by walk trekking. That's a new experience for us. It's very hard. And இந்த இடத்துல மேலே அந்த ஹில்க்கு மேலே வந்துட்டு அப்புறம் நார்மலாக ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இட்ஸ் a hilly ஏரியா. ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நாகட்டள்ளின்ற ஒரு இடத்துக்காக நாகட்டள்ளி போயிட்டுருக்கோம். இங்கே கவர்மெண்ட்டுடைய சோலார் பேனல் ப்ராஜெக்ட் இங்கே ஒன்று கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக விச் இஸ் குவாய்ட் அ குட் திங் பிகாஸ் இந்த மவுண்டனில் வந்து ஆக்சுவலாக கரண்ட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே ரொம்ப கம்மி தான். இங்கே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் பண்ண இந்த ஒரு பிளான் வந்து ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. சரி, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி ஐ கேன் ஜூம் அ லிட்டில் பிட். அந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் த ஆக்சுவல் solar panel project which has been initiated by government. That's a really good thing. ஸோ நான் அது கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கவர்மெண்ட்டுடைய சோலார் ப்ராஜெக்ட். இது இருக்கனால இங்கே இருக்க ஜனங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றத. இங்கே ஒரு பிடியோட வீட்டில் நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு இப்போது சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்க நாகட்டோட இருக்க சர்ச் தெரியுதா உங்களுக்கு? சர்ச். ஸோ இப்போ சர்ச்சில் ஜஸ்ட் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வில் பி கோயிங் ஃபார் த ஃபோர்ட், ரோத்தாஸ் ஃபோர்ட்டு போக போகிறோம். ஸோ ஃபோர்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் இது ஃபோர்ட்டு போகிற வழி. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ரோடுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் இது மாதிரி குறுகலான பாதை வழியாக தான் போயிட்டுருக்கோம். பாதையை பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக ரைஸ் அந்த ஃபீல்டு வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஃபோர்ட்டுக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன்.
ஃபோர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோ அந்த தூரத்தில் இருக்கிறது தான் அந்த ஃபோர்ட். ஸோ பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஹைட் இந்த மவுண்டன். இந்த ரோத்தாஸ் மவுண்டன் சீரியஸ்லி சொல்ல போனால் ரொம்பவே சூப்பரான ஒரு மவுண்டனுங்க. நீங்கள் பாருங்கள் இந்த வியூவை, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்றது. செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. அண்ட் இந்த மவுண்டனுக்கு மேலே இப்படி ஒரு சொல்ல போனால் இட்ஸ் ரியலி அமேசிங், யூனோ. யூ கேன் see this exactly how it is.
ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவோட நாங்கள் ரோத்தாஸ் ஃபோட்டோ விட்டு வெளியே வந்தாச்சு. பிகாஸ் என்னோடய ஃபோனில் பேட்ரி சார்ஜ் வேறு கம்மியாக இருந்தனால என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை ப்ளாக் பண்ணி காட்டுறேன். கீழே இறங்கிட்டு இருக்கோம் நாங்கள். அண்ட் வழியெல்லாம் ரொம்ப ஸ்டீஃபாக இருக்குது. ஆமாம், ஸ்டீப்பலாக இருக்குது. என் கூட மிஸ்டர் பெனி அஜித் இருக்கார். ஸோ இந்த வழி ரொம்பவே பாருங்களேன் எப்படி இருக்குது அந்த வியூ. ஆக்சுவலாக அந்த நேச்சுரல் அந்த சீனரின்றது ஆக்சுவலாக நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் அதோடைய பியூட்டி நம்ம பார்க்க முடியும். ஸோ see we have came across from here, so it's going, so we are very much happy that with God's grace we have completed the journey. So right now we are getting down. now இப்போ கீழே திருப்பி இறங்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதோட இந்த ட்ரெக்கிங் இஸ் கெட்டிங் ஓவர். ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். இப்போ எனக்கே ஸ்லிப் ஆச்சு. ஸோ பி கேர்ஃபுல். இந்த ட்ரெக்கிங் அப்படி இதோட எண்ட் ஆகுது. ஸோ என்னோடய பேட்டரிலையும் என்னோடய ஃபோன்லேயும் பேட்டரி சார்ஜ் இல்லை. ஸோ வில் see you in next vlog.